எல்லாருக்கும் வணக்கம். நான் ராணி. 2025ல என்னோட லாஸ்ட் வீடியோ இது. நம்ம தமிழ் ஸ்டோரீஸ் சேனல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க என்ன மாதிரியே உங்களுக்கும் இந்த 2025 ஜெட் வேகத்துல முடிஞ்சிருச்சுன்னு தோணுதா? அப்படின்னா கரெக்ட்டா தான் இந்த வீடியோ உங்ககிட்ட ரீச் ஆயிருக்கு. இன்னும் ஒரே நாள்ல நம்ம எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர் 2026 அப்படின்னு மெசேஜ் வந்து குவிய போது. ஆனா நம்ம இன்னுமே 2025யே ப்ராசஸ் பண்ணி முடிக்கல. சொல்லப்போனா 2025ல என்னென்ன நடந்துச்சுன்னு திங்க் பண்ணி பார்க்க கூட எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. என்னதான் நமக்கு இப்படி ஃபீல் ஆனாலும், நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் ஏன் ஸ்கூல் லீவ் வர்றதுக்கு இவ்ளோ லேட் ஆகுதுன்னு தோணுது, இல்லையா? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அவங்க குழந்தைகளா இருக்காங்க. நாம பெரியவங்களா மாறிட்டோம். நமக்கு வயசாயிருச்சுன்றத ஏத்துக்க மனசு இல்லைனாலும், அதுதான் நிதர்சனமான உண்மை. பட் இந்த 2025 இவ்ளோ வேகமா ஓடுனதுக்கு நமக்கு வயசானது மட்டும் காரணம் இல்ல. இதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதுல முதல் முக்கியமான காரணம் நம்ம மொபைல் ஃபோன் தான். நாம நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும், எந்த ரூம்குள்ள போனாலும் கையில மொபைல் ஃபோன எடுத்துட்டு தான் போறோம். இன்னும் சிலர் பாத்ரூம்குள்ள கூட கொண்டு போறோம். நாள் முழுக்க எத்தனையோ தடவ ஸ்க்ரோல் பண்றோம். ரீல்ஸ், ஷார்ட்ஸ், Netflixன்னு நேரம் போனதே நம்ம மூளைக்கு தெரியறதில்ல. 5 நிமிஷம்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்குறோம். ஜஸ்ட் 1 ஹார்ன்னு சொல்லிட்டு அரை நாள் மொபைல் ஃபோன கீழ கூட வைக்காம யூஸ் பண்றோம். இதெல்லாம் பண்ண பண்ண நம்ம மூளைக்கு ரெஸ்ட்டே இல்லாம ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்ன்னு தொடங்கி நாள் முழுக்க நம்ம பிரைன் அவசரமா ஓடிட்டே இருக்கு. இந்த காரணத்தினால தான் நாட்கள், வாரங்கள், மாதங்கள்னு இல்லாம ஒரு வருஷத்தையே தொலைச்சிட்டு நிக்கிறோம். இப்போ 2வது முக்கியமான காரணத்த பார்த்துடலாம். ஒரே மாதிரியான வாழ்க்கை. ஒரே வேலை, ஒரே வீடு, ஒரே நண்பர்கள், ஒரே சூழல். இப்படி இருந்தா வாழ்க்கையில என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? ஃபோன் அலார்ம் உதவியோட காலையில எழுந்துக்கிறோம். வேலைக்கும் போறோம். வீட்டுக்கு வரோம். தூங்கிர்றோம். இப்படி நாட்கள், மாதங்கள் எல்லாம் எப்பவும் ஒரே மாதிரி வந்து போச்சுன்னா, நம்ம மூளை நமக்கான மெமரீஸ சுருக்கிடும். அப்போ என்ன ஆகும்? 3 மாசம்ன்றது 3 வாரமா தான் தெரியும். 1 வருஷம்ன்றது சில மாசத்திலேயே முடிஞ்சிரும். அப்படிதானே இருக்கு. கரெக்ட்டா? நமக்கே நல்லா தெரியும் நேரம் வேகமாவும் போகல, மெதுவாவும் போகல. நாம தான் நம்ம கவனத்த குறைச்சிட்டோம்னு. இதுல சின்ன மாற்றம் கொண்டு வந்தா கூட போதும். தினமும் ரிலாக்ஸிங்கா ஒரு டீ டைம். நோட், பென் எடுத்து ஒரு வரியாச்சும் எழுதுறது. ஃபோன் இல்லாம ஒரு சின்ன வாக். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஒரு நிமிஷம் நமக்கு புடிச்சவங்க கண்கள பார்த்து பேசுறது. இதெல்லாம் பண்றப்ப நேரம் எவ்ளோ நீளமானது அப்படின்றது நமக்கு புரிய வரும். இப்போ 3வது முக்கியமான காரணம். இந்த 2025ல எல்லாமே ஃபாஸ்ட் தான். லவ் ஃபாஸ்ட்டா வந்துரும். பிரேக்கப் அத விட அல்ட்ரா ஃபாஸ்ட்ல வந்துரும். பதில் உடனே வேணும். முடிவு உடனே வேணும். வெற்றி கூட உடனே வேணும். இது எதுவுமே மனிதர்களோட கிடைக்கலையா? அதுக்கும் நமக்கு கவலை இல்ல. ஏஐ போதும். சோகமோ, சந்தோஷமோ, கேள்வியோ, பதிலோ எல்லாமே ஃபாஸ்ட் தான். இந்த ஏஐயோட தாக்கத்தினால. கொஞ்சம் கூட நிதானிக்காம இருக்கோம். அதனாலயோ என்னவோ நேரமும் நிதானிக்காம ஓடிருச்சு. 2025ம் முடிஞ்சிருச்சு. சரிங்க. போனது போகட்டும். இப்போ 2026 முழு மனசோட வரவேற்போம். இந்த ஆண்டாச்சும் நம்ம அடைய நினைச்ச இலக்க அடைஞ்சே தீருவோம். அதுக்கு கண்டிப்பா ரெசல்யூஷன் எடுக்கணும், கடுமையா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மனசையும், பிரைனையும் வற்புறுத்தாதீங்க. எப்பவும் இயல்பா நடக்கிற விஷயங்கள் ரொம்ப அழகானது. ஆனா, அதுக்கு நீங்க முதல்ல உங்க இயல்புல இருந்து விலகிடக்கூடாது. மத்தவங்களுக்காக உங்க வேலைகள தள்ளி போடக்கூடாது. உங்க நேரங்கள தானமா குடுக்கக்கூடாது. அமைதியா உங்க கடமையையும், உழைப்பையும் செஞ்சுட்டே வாங்க. உங்கள தேடி உங்க இலக்கு கண் முன்னாடி வந்து நிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம்ங்க. இந்த உலகம் யார் ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டா அமைதியா பேசாம லிசன் பண்றாங்களோ, அவங்கள "நீ ஏன் பேச மாட்ற? பேச தெரியாதா?" அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு, அவங்க கான்ஃபிடன்ஸையே உடைக்குமே தவிர, எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்ற பேர்ல தேவையில்லாத இடத்துலயும் வாய வச்சுட்டு சும்மா இருக்காம, அர்த்தமில்லாத பேச்ச பேசுறவங்கள "ஏன் வீண் பேச்சு பேசுற?" அப்படின்னு ஒருபோதும் கேள்வி கேட்காது. அதனால இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஏத்த மாரி யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம, உங்க இயல்புல இருந்து மாறாம சைலன்ட்டா இருந்தே சக்சீட் ஆகுங்க. உதாரணத்துக்கு கார் வாங்குறீங்களா? சைலன்ட்டா இருங்க. வீடு வாங்குறீங்களா? சைலன்ட்டா இருங்க. பிசினஸ் பண்றீங்களா? அப்பவும் சைலன்ட்டா இருங்க. எல்லாம் முடிச்சு சக்சஸ கொண்டாடுறீங்களா? அப்ப சொல்லுங்க வெளிய இந்த உலகத்துக்கிட்ட ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சத்தமா. அதுவரைக்கும் சைலன்ட்டா இருப்போம். 2026ல நம்ம எல்லாரும் சக்சீட் ஆவோம்னு சொல்லி இங்க என்னோட கட்டுரைய முடிச்சுக்கிறேன். ஹேப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் நம்ம தமிழ் ஸ்டோரீஸ் ராணி. மறக்காம வீடியோவ லைக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்டோரீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை.